இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு செய்ய போறோம். சோயா சோறு. தாறு மாறு சோயா சோறு செம்மையா இருக்கு. வணக்கம் கட்டுறது கையிலே. எவ்வளவோ வெரைட்டி ரைஸ் எல்லாம் பார்த்துருப்போம். தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், இந்த மாதிரி எவ்வளவோ வெரைட்டி ரைஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு செய்ய போறோம். அது என்ன நீங்க தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க, சோயா சோறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோயா சோறு தான் கேள்விப்பட்டிருக்கேன். சோயா சோறு சத்தி சோறு போட்டு கிண்டி கொடுத்து சாப்பிட்டுருக்கான், கேள்விப்பட்டிருக்கான். சாப்பிட்டுருக்கான், கேள்வி எல்லாம் படல, சாப்பிட்டுருக்கான் வீட்லயே. நம்ம கட்டுறது கையில் உடைய ஆரம்பம் ஆயா இவங்க கையால் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா ஆயா சோறு தயாராகும். ஏன்னா வழக்கம் போல் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் இல்லாமல் வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோயா சோறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்பேற்பட்ட வித்தியாசமான ஒரு சோயா சோறு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். சமைச்சு ஒரு 120 பள்ளி குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போயிட்டு மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இது மட்டும் கிடையாதுங்க, சிறப்பு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஒரு 60 குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, கூலி வேலைக்கு போகிற பெற்றோருடைய குழந்தைங்க. இந்த குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு டைம் நம்ம அங்கே போயிருந்தோம். போகும்போது ஸ்கூலுக்கு வரும்போது நோட்டு புக்கு எடுத்து வரதுக்கு பேக் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி ஒரு 60 பேருக்கு ஸ்கூல் பேக் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சோயா சோறு மட்டும் சிறப்பு இல்லைன்னா அது கூட கேரட் வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி ஸ்பெஷலாக இன்னைக்கு குழந்தைங்களுக்கோசரம் சேமியா கேசரி ஒன்று செஞ்சு போகிறோண்ணா. இன்றைக்கி இவ்வளோ விருந்தோ கொண்டு போயிட்டு மதிய விருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நூ அயனி அவங்களுடைய அன்பான மகள் அவங்களுடைய நிச்சயதார்த்தம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்காக இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நிச்சயதார்த்த விழா சீரும் சிறப்புமாக நடந்து அந்த தம்பதியர்கள் சீக்கிரம் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு 60 ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் அதுவும் கொடுக்குறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு மற்றும் திருமதி தேவ ஜெயந்தி, திரு எரிக் அவர்கள், திரு மாறன் அவர்கள், திருமதி சுமதி அவர்கள், திரு ஜசுரதன் அவர்கள், திரு சிவா அவர்கள், திருமதி நூ ஐனி அவர்கள், திரு அப்துல் முதலிஃப் அவர்கள், திருமதி சமீமா, திருமதி சிதி முனிரா அவர்கள், திருமதி ரஜுலா, திருமதி நூர் பேகம், திரு அபுஷா, திரு அல்தாஃப், திருமதி தீபா அவர்கள் மற்றும் திருமதி லத்தீஃபா அவர்கள். இவங்கெல்லாம் இணைஞ்சுதான் இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு தேவையான பேக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் சிறப்பாக பேக்கெல்லாம் வாங்கி தயாராக வச்சுருக்கோம். இந்த உணவோட இந்த பேக்கை கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம். இத்தனை நல்ல உள்ளங்களும் கை கோத்து இந்த உதவியை செய்கிறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள்லாம் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று 100 ஆண்டு காலம் நீடித்து வாழணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பயனடைய போகிற ஏழை குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உணவு பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டும்தான் தெரியும் குழந்தைங்களுக்கு சைவன்ட்டு. ஆனால் அசைவ சுவையில் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவும் கூட. ஆனால் சைவத்தில் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை ஒரு கறிக்கு சமமாக நம்ம எடுத்துப்போம். அதே தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டு விருந்தாக கொடுக்க போகிறோம். குடிக்குதுங்களா? சூப்பராக குடிக்குது. இந்த நேரத்தில் தான் அரிசியை போடணுங்க. 20 நிமிஷம் ஊற வச்சா பொன்னி அரிசி. சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு. இப்போ சோயா சோறுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். அது என்னென்ன வச்சுருக்கோன்னு ஒன்று விடாமல் பாருங்கள். முக்கியமான பொருட்கள் நிறைய கிடக்கு. அது என்ன எப்படி நம்ம செய்கிறோம் செய்முறை பாருங்கள். செய்முறை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசியை சொல்லுங்கள். இது கிடக்குதுன்ற அப்படி எல்லாமே தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கிடக்குது அப்படின்னா கீழே இருக்குது அப்படின்னு கீழே விழுந்துருக்குன்னு அர்த்தம். நம்ம செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய், கடுகு கலப்பு, சோம்பு, வெங்காயம், கீரிய பச்சை மிளகாய், உருவிய கருவேப்பிலை, தக்காளி பழம், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மல்லித்தலை, பொன்னி அரிசினோ தூள் உப்பு. எப்பவுமே வைக்கிற தூள் உப்பு தானே. அப்படி கிடையாது, ஒவ்வொரு சாதத்துக்கும் ஒவ்வொரு உப்பு நம்ம வைப்போம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது கல் உப்பு. மீன் மேக்கர். நம்ம சோயாபீன்ஸை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 6 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. நீங்கள் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நாங்கள் நிறைய சேர்க்கணும். வெங்காயம் வந்து இப்போ கண்ணாடி நிறத்துக்கு வந்துருச்சு. இந்த கண்ணாடி நேரமா? கண்ணாடி விட கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா கண்ணாடி பதம் வச்சோம்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, அரைச்ச பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி. இந்த தக்காளி சேர்த்த உடனே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி குலையும். வா அப்படின்னு ஒரு கரடி குஞ்சு எனக்கு என்ன ஒரு ஆனந்தம். வா வா அப்படியா என்னதான் சொல்றாங்க நீ வேற. கரடி முஞ்சா பனிக்கரடி மாதிரி இருக்கு. அதேதான் கரடி ஒன்று வருது இல்ல, மீன் மேக்கர் நல்ல தண்ணி இல்லாம பொழிஞ்சு. இந்த நேரத்தில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சோயாபீன் சேர்த்துக்கோங்க. சோயாபீன் சேர்த்த உடனே மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை. சோயாபீன்ஸ் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தரமாக தயாரிச்சுட்டேன். இது அப்படியே நம்ம வடித்த சாதத்தில் கலந்துக்க போகிறோம். ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது பார்க்குறது. சைவத்தில் வந்து மீல் மேக்கர் தாங்க, சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நம்ம எதை நினச்சி சாப்பிட்றோமோ அதை நினச்சி சாப்பிட்டு வேண்டியது. மஷ்ரூமா? இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை சார். சோறு வந்து சோயா சோறா மாறப்போது பார்த்துக்குங்க சார். அந்த சைட்லேயே கிளறிக்க போகிறோம். கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்க போகிறோம். ஆவி பறக்க பறக்க அப்படியே உடனே கிண்டிடுறீங்க. நம்ம இது வந்து பொன்னரிசி தான் பயன்படுத்தி இருக்கோம். இந்த பொன்னரிசின் போது நம்ம தைரியமாக இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வடித்தோம்னா நல்லா கிண்டலாங்க. 2 டபராக்கு இதே போல் கிண்டிக்க போகிறோம் மல்லித்தலை போட்டு போட்டு. இந்த அண்டா கிண்டல் மச்சான். ஆமாங்க, 120 குழந்தைங்களாச்சு. அருமையான சோயா சோறு எப்படி செய்யணும்னு இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்றதையும் பார்த்துருங்க. சாப்பிடு. தாறு மாறு சோயா சோறு செம்மையாக இருக்கு. செம்மையாக ருசிக்கிறோம், கொண்டு போய் அப்படியே கொடுக்குறோம். நல்லா சோறு ஃபுல்லாகவே அழகாக கலந்துருக்கீங்க. ஆமாங்க, இந்த அளவு கலந்து அதில் ஒரு சோயாவும் வச்சு சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது நம்ம கடாய் சோறுலாம் இருக்குது பார்த்தீங்களா அசைவத்தில், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அந்த சோயாபீன்ஸ் வந்து சொன்னால் தான் தெரியும் சோயா அப்படின்ட்டு. சைவத்தில் இது அப்படியே சாப்பிடும்போது கோழிக்கறி மாதிரியே சூப்பராக இருக்குது. மசாலா போட்டது ஃபுல்லாகவே சோயாபீன்ஸ் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. சோயா அப்படியே வெந்த விதமும் சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொலவலன்னு சூப்பராக அருமையாக வந்திருக்கு. மரும மாசு தாங்க அடிச்சாரு. மாஸ்டர் அடிச்சாரா? நான் கூட ஜாங் மாஸ்டர் நோத்தேன். சரி, யார் அடிச்சாரு? நமக்கு தேவை சோறு. இந்த மாதிரி அரிசியை எடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எடுக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்கும், ஆனால் அரிசி வெந்திருக்காது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துருந்தாருன்னா குழ குழன்னு ஆயிரும், தயிர் சாத்துக்கான மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டான நேரத்தில் பக்குவமாக வெடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம அதோட இந்த தொக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல உதிரியாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே வெறும் இது தொக்கோடு எடுத்து சாப்பிடல செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதம் வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. டிஃபனுக்கு ஒரு லஞ்சு பிரேக்குக்கு ஆகும். செம்மையாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இன்னைக்கு சூப்பரான சைவ விருந்து தயார் பண்ணிட்டோம். இந்த விருந்தை எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா திருமதி நு ஹயனி அவங்களும் நம்மளுடைய சகோதரியான எலிஷா சாந்தி மேடமும் சேர்ந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தரமாக தயார் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். உணவெல்லாம் இங்கே இறக்கிடுவாங்க. பரிசு அங்கே அங்கே
நீங்கள் இந்த கலை திருவிழா போட்டி நடத்தணும்ல, அதில் வெற்றி பெற்றவர்கள், நல்லா படித்தவங்க, அப்புறம் சில கேட்டகரி சில இதெல்லாம் பிரித்து டீச்சர் வந்து உங்களை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. எதுக்கு நீங்கள் எடுத்திருக்காங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்கையில் உங்கள் 60 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அதனால் தொடர்ந்து இதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். நீங்கள் இதை நமக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பேக் ஸ்பான்சர் பண்ணவங்க தேவ், ஜெயந்தி, எரிக், மாறன், சுமதி, ஜாய், சுதன், சிவா, நூரணி, அப்துல், முலி ஃபேமிலி, சீமா, சித்தி, முனிராக், ரசூல்லா, நூர் பேகம், அபுசா, அத்தலப், தீபா, லத்தீஃபா, இவ்வளோ பேர் நமக்கு பேக் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த நன்றியை நம்ம பள்ளியின் சார்பாக அது யார் கொடுத்தாலும் நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குற நம்ம தம்பி பாண்டிக்கும் அவங்க குழுவினருக்கும் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர் சார்பாக, உங்களின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அந்த கலருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டாக இருக்கு. ஓகே. நன்றி. பேக்லாம் பிடிச்சிருக்கடா? நல்லா இருக்குங்களா? ஏதாவது குறைகள் இருக்கா? இருந்து உறவுனை அத்தனை குடும்பத்தார்களுக்கும் எங்க பள்ளியின் சார்பா நன்றி. எங்க இவ்வளவு பேருக்கு பேக் கொடுத்ததுக்கு நன்றி. உங்க பேர் என்ன? மகேஸ்வரி. எத்தனாவது படிக்கிறீங்க? பேக்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா? 10வது வரைக்கும் வச்சுக்கீங்களா? அதே அப்பா வீட்டிலே வச்சுருவீங்களோ? ஓகேம்மா. எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்கள் வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. இந்த ஊரில் வந்து பொதுவான வசதிகள் கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உதவி பண்ணதுக்கு மிக்க நன்றி. தாய் பண்ண இழந்த குழந்தைங்க, வாத்திரவற்ற குழந்தைங்க, ஒருத்தர் மட்டும் இருக்கிறவங்க, அப்படி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களை மாதிரி ஒரு நல்ல சோசியல் அமைப்பு மூலமாக தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்து நல்லா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 60 பேருமே படிப்பு இதிலெல்லாம் சிறப்பாக வந்தவங்க. இன்னும் 120 பிள்ளைங்க இருக்காங்க. அடுத்த முறை எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அனைவருக்கும் கிடைக்கும்படி உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்தாரெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தைங்களுக்கு எல்லாம் பேக் கொடுத்தாச்சு. அடுத்து 120 குழந்தைங்களுக்கும் உணவு கொடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மதிய விருந்து என்னென்னலாம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பிட்டு அன்னைக்கு ஜீரணமாகிறதுக்கு வாழைப்போம். நீங்களே தயார் பண்ணீங்களா? கொண்டு வந்தாங்க சொன்னா தயார் சொல்லிக்க. என் ஆயா செஞ்ச புளிசோறு, அவிச்ச முட்டை, நல்ல கேரட் மல்லித்தலை போட்ட தயிர் பச்சடி, இன்னைக்கு முதல் ஸ்பெஷல் சேமியா கேசரி, ஆரோக்கியமான மீல் மேக்கர் சோறு, சோயா சோறு. வாசனையோட நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்களும் தயாராக இருக்காங்க விருந்து சாப்பிட்டு. குழந்தைங்களாம் தயாராகிட்டாங்க. ஆமாம், சின்ன கிளாஸ்லேருந்து, அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு குழந்தைங்கள கொடுத்துருவாங்க. அடுத்து பெரியவங்க, அடுத்து அப்படியே கிளாஸ் வாரியாக கொடுத்துருவாங்க, வகுப்பு வாரியாக கொடுக்குறாங்க.
குழந்தைங்களோட பாசம் பார்த்தீங்களா? விட்டுட்டு சாப்பிட மாட்டேங்க. ஏய் நான் ஃப்ரெண்டுங்க இந்த இடத்துக்கு வந்ததா நட்பு ஆரம்பிக்கிறதுங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்ததான். எங்கேயே விட்டுட்டு சாப்பிட மாட்டேன்ற. சாப்பாடு எப்படி இருக்கு தம்பிங்களா? சூப்பராக இருக்கா? தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க, கேட்டு வாங்கிங்க. என்ன நிறையா இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு. அதில் ரொம்ப பிடிச்சது எது? பிரியாணியா? சோயா சோறு அது பேர் சரியா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? கேசரியா? சரியா? உங்களுக்கு எதுமா பிடிச்சிருக்கு? பிரியாணியா? சோயா சோறு அது பேர். பிரியாணி தான் சொல்லுவீங்களா? என்ன பிடிச்சிருக்கா? பிரியாணியா? என்னச்சாங்க எல்லாரும் பிரியாணி பிரியாணின்றாங்க. ஒரு சுவையே வந்து பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் அந்த குழந்தைங்க வாயால் கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க முகத்தில் அந்த மகிழ்ச்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அந்த கஷ்டமே தெரியாது. இன்றைக்கே 4 மணிக்கு எழுந்துச்சு வேலை செஞ்சோம். உங்களுக்கு 11:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக நம்ம 4 மணிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். ஆமாம், மற்ற இப்போ நம்ம ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முதியோர் இல்லை குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு போய் ஆகணும். அதனால தான் 4 மணிக்கெல்லாம் அடித்த மழை, மழையிலே சமைச்சிருந்தோம். வீடியோ கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு மழை அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுலேயே நம்ம சமைச்சு கொண்டு இருக்கோம். தம்பி சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கா? சரி, நல்லா சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் குடும்பத்தார் வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டியாடா? நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா? ஓகே. தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா தம்பி? தம்பிக்கு என்ன வேணும்? பிரியாணியா? அள்ளி வாங்கி தம்பிக்கு பிரியாணியா? பார்த்துருப்பீங்க குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்கன்ட்டு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி நூர் அயனி அவங்களுடைய அன்பான மகள் நிச்சயதார்த்தம் சிறப்பாக நடைபெறதுக்காக இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சே நம்மளுடைய சகோதரி எலிசா சாந்தி அவங்களும் சேர்ந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிச்சயதார்த்தம் சீரும் சிறப்புமாக நடைபெறணுன்ட்டு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் ஒரு நாளைக்காச்சும் ஒரு டைம் ஆச்சு இந்த சோயா சோரை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ விருப்பமாக இருக்கும். இத்துடன் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம்.